நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அன்றைக்கி அதை பற்றி ஒரு கண்டென்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கரப்படத்தோடைய ரிவ்யூ அப்போவே சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரிசல்ட்லாம் உட்காந்து பார்க்குறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 11 மணிக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா டோட்டலாகவே எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் உட்காந்து சேனல் லைவில் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், நான் பாட்டுக்கு என் வேலை என்னமோ பார்த்துருப்பேன். ஈவினிங்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் ஜெயிச்சிட்டாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாது. இந்த வாட்டி புதுசாக ஒரு கட்சி வருது அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சிஎம் எலெக்ஷனுக்காக ஓட் பண்ணியிருக்கேன். அப்போது எங்கள் தொகுதியில் யார் எம்எல்ஏவாக வருவாங்க, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே டோட்டலாகவே பாலிட்டிக்ஸில் இப்போ தான் நான் இன்வால்வ் ஆகி அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷன் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்குன்றதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ரிசல்ட் வந்தது அப்படி, ஜெயிச்ச ஆள் அப்படி. எனக்கு என்னென்னா எல்லா தொகுதியிலையும் தோற்றுருவாங்க, சான்ஸே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இது எப்படியாவது ஒரு 30 சீட்டு வாங்கிடும் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஹையஸ்ட்டாக 108 வாங்கி சிஎம்ஏ ஆக போகிறாரு அவர் அப்படிங்கிற விஷயம் எனக்கு கேட்ட உடனே எனக்கு ஒரு செகண்டு ஒரு வேளை நம்ம ஏதோ பேரலல் யூனிவர்ஸில் மாட்டிக்கிட்டோமா, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 108 சீட்ஸ் 108ன்றது கூட எனக்கு கன்ஃபார்மாக தெரில. சில பேர் 110ங்கிறாங்க, சில பேர் 107ன்றாங்க, 108ன்றாங்க. எனக்கு அதுலேயே சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆல் ஓவராக அவருக்கு எப்படியோ ஒரு 10 சீட்டு இப்போதைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சிஎம்மாக ஆகுறதுக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் கொளத்தூர்லேயே இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் கேண்டிடேட் தோற்று வேற ஒருத்தர் ஜெயிச்சதாகும். அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 0 சீட்ஸ்லேயே இருந்தது. இப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு இடையிலலாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் சில பேர் அந்த சக்ஸஸை கொண்டாடுற விடமாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாவில் தான் மேக்ஸிமம் அவருக்கான அந்த செலப்ரேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐடி விங்லேயே சேனல்லாம் எதுவும் தனியாக அவங்களுக்கு இல்லை அந்த கட்சிக்கு அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் தான் அவங்களுக்கான கேம்பெயின்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதே ஐடியிலையும் சில எடிட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்து சேச்சுரேட் ஆகிடுச்சு. இது பத்தாதுன்னு ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கம் இந்த லெனினோடைய கோட்ஸ் கொண்டு வருவேன். அதாவது ஐயோ அது இங்கிலீஷில் ஏதோ நல்ல வார்த்தைங்க, எனக்கு டக்குன்னு அது மைண்டுக்கு வரல. ஆனால் மீனிங் என்னன்றது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும். அதாவது ஒரு கண்ட்ரியை அழிக்கணுன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க யங்கஸ்டோன்ஸோடைய ஐடியாலஜியை அழிச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒன்று சொல்லியிருக்காராம். அதை எடுத்து எல்லாருமே ஸ்டோரியில் போடுறதும், அதுக்கப்புறம் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நான் இந்த எலெக்ஷனில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்ட மொத்த பேருமே முட்டாள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது மக்களுடைய சாய்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. பெரும்பாலும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 2 கட்சிக்கு தான் மாற்றி மாற்றி ஓட் போடுவாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ எதிர்கட்சியிலேருந்து அவங்க நிறைய நல்லது பண்ணிருப்பாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ இன்னொரு கட்சி எதிர்கட்சியிலேருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நல்லவங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம்ம ஓட்டு போடுறப்போ இருக்கிறதுலையே யார் ரொம்ப லெஸ் ஈவலாக இருக்கா அவருக்கு பார்த்து நம்ம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைய வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்க்குறப்போ 2 கட்சின்னு இல்லாமல் 3ஆவதாக ஒரு கட்சி புதுசாக வருது. அந்த கட்சிக்கு ஒரு ஃபாலோயிங் ஒன்று இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே சரி இவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னை கேட்க போனால் இது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன் எல்லாருமே இது அன்எக்ஸ்பெக்டட்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் அவருக்கு தான் போட்டேன், விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓட்டு போட்டால் சிஎம் ஆகாமல் வேறு என்ன ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போடலாம்.
ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் போடுறப்போ அவங்களுடைய ஃபீல் என்ன இருக்குன்னா, விஜய் நிற்கிற 2 தொகுதியில் 2மே கூட அவர் ஜெயிச்சிருவார். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் சீட் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ சீட் வந்து யாரும் ஜெயிச்சதில்லை அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜை அவர் ரெக்கார்டாக பிரேக் பண்ணுவார் அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் 100க்கு மேலே சீட்ஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அண்ட் அது போக சரி எல்லாரோடைய ஒப்பீனியனும் என்ன மாதிரி இருந்துச்சு, எல்லாரோடைய தாட்ஸும் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். அது போக என்னுடைய ஐடியா என்னவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சில பேர் இதை வந்து கொஞ்சம் பூசி மொழிகி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து சரி ரொம்ப சுற்றி வளைக்கானா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரீசன் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அத்தனை வருஷம் பார்ட்டியில் இருந்த அந்த மெயினான 2 கட்சின்னு சொன்னல, அவங்களே வந்து பாலிட்டிக்ஸில் இருக்கிறப்போ 100% பீப்புளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மேக்ஸிமம் அது எந்த ஆட்சிலையுமே பண்ண முடியாதுன்னு வச்சுப்போமே. மக்களுக்கு வந்து ஒன்று பண்ணால் இது இல்லைன்னு கேட்பாங்க, இது இருந்தால் அது இல்லைன்னு கேட்பாங்க. எப்போயாவது ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எதிர்கட்சியில் இருக்க ப்ரெஷரையும் தாங்கிட்டு 5 வருஷத்தில் மக்களையும் வந்து ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட்டான ஐடியாலஜிக்கெலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைம் சிஎம்மாக வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் செட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டாகவே இருக்குது. மேபி ஒரு 2-3 வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் இதே பாலிட்டிக்ஸில் கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் சிஎம் ஆயிருந்தால் கூட ஆப்வியஸாக சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பார்ப்போம் என்ன நடந்தாலும், யார் லீடர்ஷிப்பாக நின்னாலும், யாரோடைய கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணாலும் நமக்காக வேலை பார்த்தா தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், பெருசாக அட்வைஸ் பண்ண வந்துட்டான் எங்களுக்கு தெரியாத போடாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை தான். சரி அவ்வளோதான், எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரெயிட்டாக பதவி ஏற்பு விழா தானே அப்படின்னு யோசிச்சா அங்கே தான் இருக்குது ஒரு சிக்கல். இன்னும் இந்த 10 சீட்டுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டைமில் ஒரு வேளை சிஎம்லேருந்தே ஒரு திரும்பி ராஜினாமா பண்ணி அமுச்சு விட்ருவாங்களா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அப்படிங்கிற லெவலுக்காகன சில விஷயம்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து அவ்வளோதான் இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் அதெல்லாம் நடக்காது. அந்த அளவுக்கெல்லாம் ஒரு ஸ்டூப்பிடாக டிசிஷன் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் வந்து இந்த சைடு இவங்களுக்கு ஒரு 5 சீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு 5 சீட்டுக்கு ஆனால் யோசித்து பார்த்தா எப்படியோ ஏடிஎம்கே கிட்ட தான் போகணும். ஆனால் ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி சீட்டும் இருக்குது. வாங்கிட்டால் எப்படியும் அப்போயும் பிஜேபி வந்து டிவிக்கு கூட கூட்டணி வச்ச மாதிரி தான் எனக்கு இருக்க ஐடியா வரைக்கும். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னான்னு வேறு எனக்கு தெரியல. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, இந்த ஒரு குழப்பம் எல்லாத்தையும் தாண்டி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச பேரையும் கெடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய செலிப்ரேஷனே வந்து சரியில்லை. ஒருத்தர் ஆனால் வால் எடுத்து வெட்டுறாரு, இன்னொருத்தர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறாரு. இன்னும் சில பேர் மக்களே வந்து பட்டாசு அடிக்கிறன்ற பேரில் இடத்த கொளுத்தி விடுறது, அதுக்கப்புறம் ரோட்டில் போயிட்டு சில நியூசன்ஸான விஷயம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறப்போ சரி அவர் இன்னும் பதவியே ஏற்கலை, சிஎம்ஏ ஆகலை, அதுக்குள்ளே அவர் எப்படி இதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பார் அப்படின்னு சில பேர் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டாலும் யாரோடைய பேரில் இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்படியே எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு முட்டு கொடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் கேள்வி கேட்குது. சரி இதை பற்றிலாம் யோசித்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாகவே ஏன்னு தெரில பிரெயின் ராட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கே என் மைண்டு போயிடுச்சு. அப்போது வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக சரி ஒரு 4 நல்ல படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு 2 படம் பார்த்தேன். 2மே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் தனியாக அதுக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு எனக்கு சூட்டான மாதிரி உங்களுக்கும் இந்த படம் வந்து செட் ஆகுமா பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்றதுனால இந்த வீடியோலேயே வந்து சொல்லிட்டு போயிடுறேன். பைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படம் ஒன்று. அதில் வந்து ஹீரோ பேர் வந்து ஷவரன்னான்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்கேயும் எப்போதும் படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பார்.
நான் அந்த படத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இதில் தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி 96ல் வந்து அவர் நடிச்சிருந்தார் ரீமேக்கில் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த படம் நான் ஃபுல்லாக பார்க்கல. இதுதான் பார்த்தேன். இந்த படம் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மோட்டார் பைக் ரேஸை பேஸ் பண்ண ஒரு படம். ஒரு கமர்ஷியல் ஜான்ரா தான். ஜெஸ்ஸியே வந்து ஒரு கமர்ஷியல் வெர்ஷனில் எப்படி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இந்த பைக்கர் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்கிங்காக இந்த படம் செம்ம ஸ்ட்ராங்கு. ஜிப்ரான் வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு. அவருடைய பிஜிஎம் ஒர்க்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோரோவர் படத்தில் இருக்க எல்லா கேஸ்ட்டுமே அவங்களுடைய ஒர்க்கை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஆவரேஜான படம். என்றைக்காவது ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஓடிடிலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு, உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு அனிமேஷன் படம். இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மஜா படம். மஜாவாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்க்குறப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அனிமேஷன் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததையும் தாண்டி அதில் இருக்க ஸ்டோரி வந்து அங்கங்கே நம்மளை எமோஷ்னலாகவும் ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஃபீல் குட் மூவியாக எனக்கு தோணுச்சு. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா அதுவும் போய் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். பேசணும்னு நினச்ச கண்டென்ட் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு சரி நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் கிளம்பி வந்தேன். இல்லாட்டி ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து மீம்ஸ்லேயும் இல்லை இன்னும் சில யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து இப்போ பண்ணதுன்னு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதே கண்டென்ட்டை வச்சு மில்க் பண்ணுறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு எப்படியோ அந்த கண்டென்ட் வந்து சேச்சுரேட் ஆகி போதும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி அடுத்து நான் வீடியோ எப்போ அப்லோட் பண்ண வருவேன் அப்படின்னா கருப்பு ரிலீஸ் ஆனால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா அந்த டீம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஜனநாயகனால் பொங்கல் ரிலீஸ் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் சரி எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போது நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த படத்துக்கு சரியான ரெக்கக்னேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு பஞ்சாயத்து ஒன்று ஸ்டார்ட் ஆகி அது பெருசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அந்த டீமை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜிலாம் வந்து ஐபிஎல்லில் கமெண்ட்ரேட்ரி பண்ணுறப்பவே அந்த படத்துக்காக அவரால் எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டாரு. அதை தாண்டி இப்போ நிறைய இடத்துல இன்டர்வியூவும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். பார்ப்போம் இந்த டேட்லேயாவது ரிலீஸ் ஆகுதா இல்லை இந்த மந்த்லேருந்து இன்னும் தள்ளி கொண்டு போய் கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் பண்ண எதுவும் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுங்க, ஆர்சிபி மட்டும் இந்த வருஷம் கப் அடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2026 வந்து எக்ஸாக்டாக ஒரு அன்பிரடிக்டபிள் இயராக தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கோம். நல்ல வேலை அது 2025 நடந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நடந்தது இதெல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பேர் வந்து துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த படம்லாம் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனாலும் ஒரு பையனும் உட்காந்து பார்க்க மாட்டான். சரி, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.